வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைகளை பார்ப்போமாக. இறைவனை அன்போடு அழைத்தால் உங்கள் வீட்டிலே ஒருவராக இறைவன் வருவார். இது கிருஷ்ண லீலைகள். கிருஷ்ணரை பற்றி பேச பேச கண்களிலே நீர் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடவுள் அனுக்கிரகம் செய்யக்கூடியது. குருவம்மா என்று ஒரு பெண்மணி இருந்தார். கிருஷ்ணன் மீது, அதுவும் குருவாயூர் கிருஷ்ணர் மீது அலாதி பிரியம். கிருஷ்ணா 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 என்று ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவளுக்கு திருமணமாகியது, குழந்தைகள் இல்லை. இருந்தாலும் இந்த கிருஷ்ணபான வாசகம் இருக்கல்லவா, இதை எப்பொழுதுமே உச்சரித்துக் கொண்டே இருந்தால் திருமணத்திற்கு பிறகு இது இன்னும் அதிகமாக இருக்கும். நாட்கள் கடந்தன. அந்த குருவம்மாவுடைய கணவர் இறந்து விட்டார். இப்பொழுது இந்த கிருஷ்ணநாமம் இன்னும் அதிகமாகிவிட்டது. கிருஷ்ணா, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை கவனித்துக் கொள்வதற்கு யாருமில்லை, நீ இருக்கிறாய் என்கின்ற தைரியத்தில் இருக்கிறேன். தான் எல்லாருமே சொல்லுவாங்க, முருகா, நீ இருக்கின்ற நம்பிக்கையில் நான் இந்த தொழிலை தொடங்குகிறேன், நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகனையும் அப்படித்தான் நிறைய பேர் அழைப்பார்கள். திருப்பதி பெருமாளையும் அப்படித்தான் நிறைய பேர் அழைப்பார்கள். அப்படித்தான் இந்த குருவம்மாவும், கிருஷ்ணா, நீ இருக்கின்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு துணையாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. இப்படி காலம் போய்கிட்டே இருக்கு. குருவம்மாவுக்கும் வயசாவதில்லை. அன்றைய தினம் 7-8 வயசுல ஒரு பையன் வருகிறான். அம்மா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் ஒரு அனாதை, எனக்கு உணவு கொடுத்தால் போதும், வேறொன்றும் வேண்டாம், நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சிறிய உண்ணியாக இருக்கிறாயே, சின்ன பையனா இருக்கியே, என்ன வேலை செய்ய? என்னை உண்ணி என்று நினைத்து விடாதீர்கள், நான் எல்லா வேலைகளும் செய்து தருகிறேன். சரி, துணைக்காவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த குருவம்மா அந்த உண்ணியையும் அழைத்து உணவு கொடுத்து அவருடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுகிறார். இந்த உண்ணியும் எல்லா வேலையும் செய்து வருகிறார். அந்த பாட்டிக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த குருவம்மாவிற்கு ஒரு ஆசை என்னன்னா, வில்வமங்கலம் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருக்கார். இவர் பூஜை செய்கின்ற பொழுது கிருஷ்ணரே காட்சி கொடுப்பார் அவருக்கு அப்படின்னு பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறார். எப்படியாவது இந்த வில்வமங்கலத்தை அழைத்து வந்து நம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் அவருக்கு காட்சி கொடுத்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லவா, நமக்கு காட்சி கொடுக்கவில்லை என்றாலும் ஆசீர்வதிப்பார் அல்லவா, அவள் இந்த வீட்டிற்கு வந்தாலே பெருமை அல்லவா, அவர் வீட்டுக்கு வந்து விட்டாலே என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அல்லவா, அதனால் இந்த வில்வமங்கலத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்று உன்னியிடத்திலே, அதற்கென்ன, நீங்கள் போய் கூப்பிடுங்கள், அவர் வருவார், இந்த உண்ணி சொல்லுகிறார். குருவம்மாவும் சென்று அந்த வில்வமங்கலத்தை, சுவாமி, எங்களது வீட்டிலே
வருகின்ற ஏகாதேசி என்று நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்து தர வேண்டும், பஜனைகள் பாட வேண்டும். நீங்கள் வந்து நடத்தி கொடுத்தீர்களே, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிருஷ்ணரே வந்ததாக நான் நினைத்து உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வரையன்னு ஒத்துக்கிட்டார். அன்றைய தினம் காலையிலே இந்த குருவம்மா குளிக்கிறதுக்காக போகலான்னு கிளம்பினார். இதற்குள் என்ன ஆச்சுன்னா, எதிர் வீட்டில் கொஞ்சம் ஒரு பணக்காரி ஒத்தி இருந்தார். அந்த பணக்காரிக்கு எப்படியோ இந்த குருவம்மா வில்வமங்கலத்தை அழைத்து பூஜை செய்ய போகிறாள் என்பது தெரிந்துவிட்டது. இவள் பூஜை, ஏழையாக இருக்கக்கூடியவள் இவள் பூஜை செய்து விட்டால், அந்த பெரிய மனிதர் இங்கு வந்து செய்து விட்டால் எல்லாம் அவர்களுக்கு போய்விடும், நமக்கு மதிப்பு இருக்காதல்லவா? அதனால் இந்த மங்களத்துக்காரம்மா என்பவள் என்ன செய்தாள் என்றால், 2 நாட்கள் முன்பாக சென்று, சுவாமி எங்களது வீட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், நீங்கள் வந்து இந்த ஏகாதேசி என்று பூஜைகள் செய்ய வேண்டும். இவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. செல்வந்தர் சரி வருகிறேன் என்று கூறினார். அன்றைய தினம் காலை குருவம்மா குளிப்பதற்காக நதிக்கு சென்றார். இந்த நதியிலே குளித்து விட்டு கிளம்புகின்ற பொழுது இந்த துணியை எடுத்து தோளிலே போடுகிற பொழுது அதிலிருந்து வந்த தண்ணீர் இந்த மங்களத்தம்மா மேல் பட்டுவிட்டது. உடனே அவள் சொன்னால், நான் குளித்துவிட்டு மடியாக வில்வமங்கலம் வந்து பூஜை செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்க வேண்டும். அவர் வந்து என் வீட்டிலே பூஜை செய்ய போகிறார், நீ இந்த நேரத்தில் இப்படி தண்ணீரை தெளித்து விட்டாயே, அபசகனமாக என்று கூறி மீண்டும் குளித்து இந்த மங்களத்தம்மா வீட்டிற்கு சென்றார். இதை கேட்ட குருவம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வரேன்னு சொன்னார், இப்போ அவங்க வீட்டுக்கு பூஜைக்கு போறேன்னாரு. என்னது அர்த்தம்? நம்ம முன்னாடியே போய் சொல்லிருக்கோம், இது தப்பு இல்லையா? மன வருத்தத்தோடு அங்கிருந்து வந்து உன்னியினிடத்திலே அதை தெரிவித்தார். உன்னி சொன்னான், வில்வமங்கலம் நம் வீட்டுக்குத்தான் வருவார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரி, அப்படி என்றால் எல்லா வேலையும் செய்ய வேண்டுமே, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னி எல்லா வேலையும் சரியாக செய்தார். பிரசாதங்கள், பூக்கள், பழங்கள், தேங்காய், துளசி, தீர்த்தம் எல்லாம் எடுத்து வைத்து சரியாக வைத்தார். இந்த வில்வமங்கலம் குளித்து விட்டு ஈர ஆடைகளை காய வைத்து, ஏன்னா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜைக்கு செல்லணும் அப்படின்னா அந்த வஸ்திரத்தை நதியிலே குளித்து அங்கேயே காய வைத்து அதை கட்டி கொண்டு அதுக்கு பிறகுதான் வந்து பூஜை செய்வார். ரொம்ப ஆச்சாரமா இருப்பார். அந்த மாதிரி அவர் சாப்பிடாமல் மடியாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த மங்களத்தம்மா வீட்டிற்கு வந்தவுடனே வீட்டு வாசலிலே சங்குநாதம் பிடிக்க வேண்டும். சங்குநாதம் பிடித்தால் சங்கிலிருந்து சப்தம் வரவில்லை. என்னடா இது, சப்தம் வரவில்லையே? அப்பொழுதுதான் ஞாபகத்திற்கு வந்தது, எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய குருவம்மாவிற்கு நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம், அதனால்தான் இந்த சங்குநாதம் வரவில்லை. நாம் முதலில் அங்கு சென்று பூஜை செய்வோம் என்று நேரடியாக குருவம்மா வீட்டிற்கு வந்து பூஜைகளை தொடங்கினார். ஆவாகனம் எல்லாம் செய்து அந்த புஷ்பத்தை அள்ளி சுவாமிக்கு சாத்துகிற பொழுது எல்லா புஷ்பமும் அந்த உன்னியின் பாதத்திலே வந்து விடுகிறது. ஆச்சரியம்! இவர் எடுத்து அந்த பக்கம் போடுகிற பூக்கள் எல்லாம் திரும்பி இந்த பக்கம் வந்து உன்னியினுடைய பாதத்தில் விழுகிறது. திரும்பி பார்த்தார், கிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். உன்னியாக இருந்த கிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். குருவம்மாவிற்கும் சேர்த்து அங்கே மங்களத்தம்மாவும் வந்திருக்கிறார், அவளுக்கும் சேர்த்து. நிந்திப்பவருக்கும் வேண்டுபவருக்கும் வேண்டுவன செய்யக்கூடிய கிருஷ்ணர் காட்சி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறினீர்களேயானால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும்.
எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்.